சார் இந்து நாடு சார், இது இந்து நாடு சார். அட அரபோட நாயே. யாரு பேசிட்டு இருக்குது யாரு? இவர தெரியல. டேய் இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீக்கிரம் கீழ போடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு நமக்காக அம்பட்டு பேரும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சார் இந்து நாடு சார், இது இந்து நாடு சார். இது இந்து நாடு சார். ஆதரவாளர் இந்து நாடுன்னு பேசுறதுதான் தாவேகா. அந்த நாய் எழுதி போடு. இது அபத்தம். இது முஸ்லிம்களுக்கு நாடு, சீக்கியர்களுக்கு நாடு, கிறிஸ்தவர்களுக்கு நாடு, நாத்திகர்களுக்கு நாடு, இந்துக்களுக்கு நாடு, எல்லாருக்கும் தான் இந்த நாடு. நோ 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 நோ. என்னடா நோ நோ நோ? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. பேர் காந்தி வச்சிருப்பாப்ல, பேசுறது பூரா சாவர்கர் மாதிரி, கோட்சே மாதிரி, கோல்வாக்கர் மாதிரி தான் இருக்கும். என்ன பேசு, ரொம்ப அழகா பேசுவாப்ல. ஏற்கனவே ஒரு மாத்துவாங்க அப்படியே நம்மள்ட்ட. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். சன்னி சிவான மேடையில நல்லா ரங்கு மிதி வாங்கி இருக்காப்ல. என்ன அது? எப்படி எல்லாம் டைப்பா மிதி வாங்கினாப்ல. பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்கிறீங்க. இது வந்து விஜய் ஆதரவாளர். வேண்டாம் சார். தேங்க் யூ சார். நீங்க இந்துக்களின் நாடுன்னு சொன்னது விஜய்க்கு தெரியுமா? இவர் பாட்டுக்கு பேசி விட்டு போயிடுவாங்க. டேய் யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல பிரவீன் கோட்சேன்னு ஒருத்தர் இருக்காங்கிறது விஜய்க்கு தெரியும். ஆமா. ஐயோ ஐயோ. தாவேக்கால இப்படி ஒரு ஆளை அனுப்பி பேசுறீங்களே, இதுக்கு கட்சி பொறுப்பேற்குமா? சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய் என்னது இது? இது வந்து காதல் படத்துல வர முருகன் இருப்பான்ல, கடைசி வரைக்கும் திமுக ஒழிக கத்திக்கிட்டே தெரியுது. இத நான் எதிர்பார்த்தேன் சார். பப்ளிக்ல வந்து போறாரு சார். இப்படி கேரளா ஓலா வச்சிருக்கீங்க, ஒரு சங்கிலி போட்டு கட்டி வைங்க. இது எந்த அளவுக்கு வந்து முட்டா பீஸா இருக்குதுடா. அண்ணே குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எஜுகேல ஃபேமிலியா? அக்னீஸ்வரன் எல்லாம் அட்வைஸ் பண்றாப்லங்க. பிரவீன் கோட்சேவோட வழி வேதனை என்னன்னா அக்னீஸ்வரனுக்கு தான் தெரியும். போன பொங்கலுக்கு நானு, இந்த சம்மருக்கு நீங்களா சாகுடா. உலகத்திலேயே இந்த மாதிரி அக்னீஸ்வரன் மாதிரி ஒரு ஆள் நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். பிரவீன் கோட்சே வந்து இந்த மாதிரி பேசுறானே, நேரடியா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஐயா நீதிபதி கவாய் இருக்காருல்ல, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்குது. டேரக்டா ஐயாட்ட போய் ஒரு பெட்டிஷனை போட்டு இந்த மாதிரி இந்தியா இந்துக்களின் நாடுன்னு சொல்றாங்க. இந்த ஆளு என்னன்னு எனக்கு ஒரு பைசல பண்ணி விடுங்க, அவர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஐயோ ஐயோ அதனால யாராவது டெல்லியில போயிட்டு ஒரு கேஸ போட்டு விட்டு இந்தியா வந்து ஒரு சட்டத்தின் நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்தியா இந்துக்களின் நாடுங்க இவனை கோத்து விடாம என்ன பண்றது? அப்புறம் நான் பைத்தியம் ஆயிட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது. போலீஸ் புடிச்சா கூட மேல கேஸ் கிடையாது. நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் முடிச்ச குரங்கன்னு. அது ஏற்கனவே இருந்தாலும் இப்படி தொப்பி போட்டு மறைச்சிட்டுறான். கேஸ் போட்டா முழுசா முக்காடு ஓட்டுருவாள். சில்வண்டு சிக்கு சிறுத்த சிக்காதுல. இதெல்லாம் கூட உச்சபட்சமா பிரவீன் கோட்சே சொன்னாப்புல பாருங்க. என்னது? சாமி கும்பிட போறவங்க பூரா வலதுசாரியா. ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் துர்கா அம்மா வலதுசாரி. அந்த அம்மா நாங்களாம் அந்த அம்மாவை நாங்க கடவுள் மாதிரி பாக்குறோம். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கேரளால இப்ப நேத்தோ முந்தானத்தை நினைக்கிறேன் இது நடத்துக்கு ஐயப்பன் சங்கம் நடத்துனாங்க. இப்ப அவங்க வலதுசாரியா? அங்க யார் கவர்மெண்ட் இருக்கு? எல்டிஎஃப், கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். ஐயப்பன் சங்கம் நடத்திருக்காங்க. இப்ப அவங்க என்ன வலதுசாரியா? ஒரு பைத்தியமா நினைச்சு நம்ம ஹேண்டில் பண்ணி இந்த கருத்தை நம்ம சார் அன்புமணி ஆதரவாளர்களால உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு? உயிர் பயம் இல்ல, உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஆஹா. அவங்க வந்து மிரட்டுறாங்க, போனை போட்டு மிரட்டுறாங்க. அவனுக்கு வடிகட்டின முட்டாள்னா நீ வடிகட்டாத முட்டாள். நேற்று இரவு எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில கொள்கை விளக்கணியினுடைய துணை செயலாளர் கத்தி எடுத்துட்டு வந்து கத்தியை வந்து கழுத்துல வைக்கிறான். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. உன்னடே நீ உன்னை கொல்லாம மட்டும் பண்ணா ஏன்டா அன்புமணி எதிர்த்து பேசுறியா? என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்காம கொய்யாவடா பறிக்க முடியும். கிட போல்டுங்களா? கழுத்தை அறுத்து இதுல வந்து ரோட்ல போடுவோம்னு சொன்னவன் அந்த அந்த அந்தாளு. சார் என்ன சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களாம் சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். இந்த மாதிரியான தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவரோடு இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களை மிரட்டுவது, அவர்கள் மிரட்டலுக்கு பயந்துக்குவாங்கன்னு சொல்லி என்ற அடிப்படையில் அவங்க வந்து பண்றது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. எனக்கு என்னமோ உண்மையிலதான் டவுட்டா இருக்கு. என்னடா
அப்பா நான் உங்க புள்ள அதான சந்தேகமா இருக்கு எந்திரா அப்பா எந்திரடா. அதுவும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வெட்டரன் போடுறது, குத்தரன் போடுறது, முகநூலில் போடுறது, இதில் இந்த வாட்ஸ்அப்பில் போடுறது. ஓஹோ இவ்வளவு தூரம் வந்துட்டியா? இனிமே உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. வீட்டை விட்டு வெளில போடா. அப்பா என்னப்பா அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க நம்புறோம். நடவடிக்கை எடுக்கலைன்னா மீண்டும் இந்த நிலை தொடர்ந்தால் அப்புறம் எங்களுக்கும் சில வித்தைகள்லாம் தெரியும். என்ன அடுத்த எலெக்ஷன் நிக்கிறேன் நானு, அதுக்காக என்ன நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு ரவுடி விஷயம் தெரியும் தம்பி. அவனையும் போட்டு அவன் வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். பெரியார் பாலியல் சுதந்திரம் கற்பு பேசியவர் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் மீது எந்த விதமான பாலியல் புகார்கள் பெரியார் மீது கிடையவே கிடையாது. கற்பாட்சியை அவர் பேசினார். கற்பப்பை பெண்கள் பிள்ளை பேர் சுதந்திரம் கிடையாது, பெண்கள் சுதந்திரம் அடையும் என்றால் கற்பப்பை எடுக்கணும் சொல்றாரு தவிர யாரையும் ஏமாட்டி அவர் கருக்கலைப்பு பண்ணது கிடையாது. அவர் கற்பப்பை எடுக்கணும் சொல்றாரு தவிர யாரையும் ஏமாட்டி அவர் கருக்கலைப்பு பண்ணது கிடையாது. அவர் ரொம்ப நேர்மையானவர். இன்னொரு ஆமா இப்படி இறங்கினா அப்படிதான் சொல்லி என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை வருமானத்தை மறைத்ததற்காக ஒருபடியே 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. அடங்கப்பா அடங்கப்பா இல்ல விஜய் மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல உலக ஐஸ்வர்யம் மாதிரி இல்ல. ஆமா சந்துரு என்ன தேடுற? ஆனந்த் மானசர் தானே அவனை தேடுற. அவன் கிடைக்க மாட்டான். மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும். டிவிகே டிஎம்கே எல்லாம் ஒளியும் எங்களோட ஆட்சி. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.